பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி அல்லது 27ஆம் தேதி, அதுவும் இல்லையென்றால் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகாது என்பது உறுதியாகிவிட்டது. ஜனநாயகன் படத்தினுடைய வழக்கை வாபஸ் செய்த நிலையில் சென்சார் போர்டை படக்குழு அணுகியதா, ரிவைசிங் கமிட்டி அமைக்கப்பட்டதா, 18 நாட்களில் தணிக்கை சான்றிதழ் என கூறப்பட்டது என்ன ஆச்சு என ஏகப்பட்ட சந்தேகங்கள் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கின்றன. படக்குழு மற்றும் தணிக்கை வாரியம் ஜனநாயகன் படத்தின் ரிலீஸ் விவகாரத்தில் தொடர்ந்து மௌனம் சாதித்து வருகின்றன. இந்நிலையில் தமிழ் சினிமாவில் ட்ரை மந்தாக மாறியுள்ள பிப்ரவரியை மீட்டெடுக்க ரீரிலீஸ் கலாச்சாரம் மீண்டும் தலை தூக்கியுள்ளது. காதலர் தினத்தை முன்னிட்டு சூர்யாவின் மௌனம் பேசியதே, டி ராஜேந்தரின் உயிருள்ளவரை உஷா உள்ளிட்ட படங்கள் வெளியாகின. இந்நிலையில் இந்த வாரம் கில்லி மற்றும் துணிவு ஆகிய படங்கள் ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் தற்போது கலைப்புலி எஸ் தானு அதிரடியாக தெறி படத்தின் ரீரிலீஸ் தேதியை அறிவித்து விட்டார். அட்லி இயக்கத்தில் விஜய், சமந்தா, எமி ஜாக்சன், இயக்குனர் மகேந்திரன், நைனிகா உள்ளிட்ட பலர் நடிப்பில் வெளியான தெறி திரைப்படம் பொங்கல் வாரத்திலேயே வெளியாகும் என தானு அறிவித்திருந்தார். ஆனால் வாவாத்தியார், தலைவர் தம்பி தலைமையில் மற்றும் திரௌபதி 2, பராசக்தி உள்ளிட்ட படங்களின் ரிலீஸ் காரணமாக வைக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்று தெறி ரீரிலீஸை தள்ளி வைத்தார் அவர். இந்நிலையில் தற்போது பிப்ரவரி 27ஆம் தேதி விஜயின் தெறி திரைப்படம் மீண்டும் திரையரங்குகளை ஆளப்போகிறது என்கிற அறிவிப்பை அட்டகாசமாக தற்போது கலைப்புலி எஸ் தானு அறிவித்துள்ளார். இந்த வாரம் விஜயின் கில்லி படத்தையும் சில தியேட்டர்கள் ரசிகர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ரீரிலீஸ் செய்யப்போவதாக சமீபத்தில் அறிவிப்புகள் வெளியானது. மேலும் அஜித் குமாரின் துணிவு படத்தையும் இந்த வாரம் ரீரிலீஸ் செய்ய உள்ளனர். சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் சிவகுமார் முருகேசன் இயக்கத்தில் ராதிகா சரத்குமார் நடித்துள்ள தாய்க்கிழவி திரைப்படம் ஏற்கனவே பிப்ரவரி 27ஆம் தேதி மாத கடைசியில் வெளியாக போகிறது என்கிற அறிவிப்பு வெளியான நிலையில் தற்போது அந்த படத்துக்கு போட்டியாக தெறி ரீரிலீஸ் அமைந்துள்ளது. ஜனநாயகன் படத்துக்கு போட்டியாக சிவகார்த்திகேயனின் பராசக்தி படம் ரிலீஸ் செய்ய திட்டமிட்ட நிலையில் சிவகார்த்திகேயன் ரிலீஸ் செய்யும் தாய்க்கிழவி படத்துக்கு விஜயின் தெறி படத்தால் சிக்கல் வருமா என்கிற கேள்வியும் எழுந்துள்ளது. இதில் வேடிக்கை என்னவென்றால் தெறி திரைப்படத்தில் விஜய்க்கு அம்மாவாக ராதிகா சரத்குமார் தான் நடித்திருப்பார். தாய்க்கிழவி படத்தில் அவர் தான் லீட் ரோலில் நடித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.